மம்மி நம்ம எங்கே போகிறோம்? ஷாப்பிங். எதுக்கு? பொங்கலுக்கு சாமான். என்னென்ன வாங்க போகிறோம்? என்ன என்னன்னா காய்கறி வாங்கணும். பருப்பு, பனங்கிழங்கு, அரிசி எல்லாம் வாங்கணும். ஓகே. வணக்கம் எவ்ரிஒன், ஹாப்பி பொங்கல். ஸோ பொங்கலுக்கு வேண்டி நாங்கள் ஷாப்பிங்க்கு வந்திருந்தோம். திஸ் இஸ் ஏ மார்க்கெட். அரவுண்ட் 50 மினிட்ஸ் தூரத்தில் நாங்கள் இருக்க இடத்துலேருந்து சிட்டியில் வந்து இந்த மார்க்கெட் இருக்குது. இந்த கடையில் உங்களுக்கு நிறைய டிசைன், வெரி சிம்பிள் சாரீ, இல்லாட்டா ரொம்ப ஃபேபுலஸாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சாரியும் கிடைக்கும். The range we were looking at was very minimal. இந்த சாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 500 600 ரேஞ்சில் இருந்தது. இந்த ப்ளூ சாரி, பாந்தினி சாரி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் மம்மிக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஷி லைக்ஸ் இந்த பூ போட்ட சாரியெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஷி ended up buying this pink color saree. She was looking for something more similar. ஸோ பூ போட்டதெல்லாம் பார்த்துருந்தாங்க. ஆனால் எனக்கு பூ போட்டதெல்லாம் பிடிக்காது. ஸோ நான் சொன்னேன் உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்குங்கன்ட்டு. எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கொஞ்சம் மாடர்ன் ஆர்ட்டு, கண்டெம்ப்ரரி ஆர்ட்டு ஒரு சாரீஸ் எல்லாம் பிடிக்கும் வித் சம் மார்பிள் எஃபெக்ட் டிசைன்ஸ். ஆனால் அதெல்லாம் இப்போது நாங்கள் பார்க்கும் போதில் அதெல்லாம் அவங்க காமிக்கலை. ஆனால் he just showed one fabulous design saree. The material was so good. நீங்கள் அம்மாவோட கையில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் அந்த க்ரீன் கலர் சாரீ இருக்குல்ல, அது ரொம்ப பிடிச்சிருந்து எனக்கு. ஸோ ஐ இன்சிஸ்டட் ஆன் பையிங் த சேம் சாரீ ஃபார் மை மதர். எங்கள் அம்மா ரொம்ப 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 ஸ்வீட்டாக இருக்காங்க. ஷி செட் ஒன்று உனக்கு பிடிச்சதை நான் வாங்கியிருந்தேன், ஒன்று எனக்கு பிடிச்சது வாங்கியிருந்தேன். ஸோ வி பாட் தட். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெஜிடபிள் ஷாப்பிங் பண்ணுறோம். இந்த கடையில் இட்ஸ் அன் ஓப்பன் மார்க்கெட். ஸோ எங்கள் கடையெல்லாம் சொல்ல முடியாது, நான் ரோட் சைடில் வச்சுருப்பாங்க. ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் கிடைக்கும். எல்லா பொங்கலுக்குள்ள சாமானோ, சவுத் இண்டியனுக்கு என்னென்ன வாங்கணுமோ, சவுத் இண்டியன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்னென்ன வாங்கணுமோ எல்லாம் கிடைக்கும் இங்கே. ஸோ வி ஜஸ்ட் வென்ட் டு திஸ் ஷாப் அண்ட் வி பாட் ஆல் ஆஃப் தீஸ் வெஜிடபிள்ஸ். ஸோ பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய பச்சடி வைப்போம். அவியல், சாம்பார், பருப்பு, நிறைய ஐட்டம் எல்லாம் இருக்கும். பாயசம், அது எப்படி மாதிரி பாயசம் கூட இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணுவீங்க பொங்கலுக்கு வேண்டி? பொங்கல் இலை சாப்பாடுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ட்டு காமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். வெஜிடபிள் ஷாப்பிங்க்கு முடித்தோன்னே நாங்கள் ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் போனோம். என்னோடய சிஸ்டர் இன் லாக்கு அந்த மெட்டி சொல்லுவோமே, மெட்டியா அது டோரிங். ஓகே, எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது. ஸோ உங்களுக்கு தமிழில் டோரிங்க்கு என்ன சொல்லுவோம், உங்கள் டைலெக்டில் ப்ளீஸ் சொல்லுங்கள் எனக்கு. ஸோ அதுதான் நாங்கள் வாங்க போனோம். தேவர் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் ஒரு சும்மா அப்படியே போட்டுட்டாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் அந்த டிசைன் பார்த்து தான் வாங்கணும். இங்கே என்னோடய மம்மி என்னோடய சிஸ்டர் இன் லாக்கு வீடியோ கால் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ இல்லையோன்ட்டு. ஷி குட் நாட் மேக் இட். அவங்களுக்கு வேலை இருந்து அதுக்கு வேண்டி தான் அவங்க
வர முடியல. ஜுவல்லரி ஷாப் சொன்னாலே ரொம்ப டைம் ஆகும். ஸோ வி ரியலி ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் ஹியர். கொஞ்சம் அந்த தேடி பிடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த சைஸ் பண்ணி அந்த சைஸோட என்ன சொல்லுவோம், அந்த மெஷர்மெண்ட் பண்ணி சைஸ் கட் பண்ணி அதெல்லாம் தரதுக்கு உள்ளால ஒரு 45 minutes ஆயிடுது. ஆனால் ஃபைனலி நாங்கள் ஒரு டிசைன் செலக்ட் பண்ணி அதுக்கு பேமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு now we are heading back to another place. இந்த டிசைன் நான் உங்களுக்கு காமிக்கேன். இந்த டிசைன் தான் நாங்கள் வாங்கினோம். ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பில் நிறைய சவுத் இண்டியன் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ பொங்கலுக்கு வேண்டி நாங்கள் இந்த ஷாப்பில் தான் எப்போவும் வாங்குவோம். பொங்கலுக்கு வேண்டி கூட இல்லை, ஆனால் பொதுவாகவே நாங்கள் ஏதாவது எங்களோட ஊரோட சாமானோ இருக்குல்ல, நன்னாரி சர்பத் சொல்லுங்கள், புளிக்கறியோ ஆச்சி மசாலாவோ, எந்த மசாலாவும் எது உங்களுக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கோ அதெல்லாம் இந்த ஷாப்பில் கிடைக்கும். ஸோ யூஸ்வலி நாங்கள் இந்த ஷாப்லேருந்து தான் எல்லாம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குவோம். எனக்கு ஷாப்பிங்னாலே ரொம்ப பிடிக்கும். க்ரோசரி ஷாப்பிங் சொல்லுங்கள், க்ளோத்ஸ்குள்ள ஷாப்பிங் சொல்லுங்கள். பொதுவாகவே எல்லாம் ஷாப்ஸில் ரொம்ப கலர்ஃபுல்லாக திங்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ என்னமோ தெரியல, ஒரு ஷாப்பிங்க்கு போனாலே நான் ஷாப்பிங் இந்த சென்ஸ் நான் ஒன்று வாங்காமலே அந்த ஒரு ஸ்ட்ரோல் பண்ணுவோம்ல அந்த மால்லையோ இல்லாட்டா இந்த மாதிரி ஷாப்ஸ்லேயோ, அதே ஒரு எனக்கு தெரப்பியூட்டிக்காக இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஃபீலிங் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லாட்டா நீங்கள் தெரப்பிக்கு இந்த சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும்ல, அந்த விஷயத்த நீங்கள் சொல்லலாம், என் கூட ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க, இது அம்மாவோட சேனலே ஆனால் பொண்ணோட வாய்ஸ் ஓவர் நடக்குதே, ஸோ இதெல்லாம் என்ன விஷயம்ன்ட்டு. எங்கள் அம்மா இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. நேற்றுலேருந்தே ஹவுஸ் க்ளீனிங் ப்ரிப்பரேஷன் எல்லாம் மறக்காமல் ஏதாவது விட்டுட்டோமா இல்லாட்டா எல்லாம் லிஸ்ட்டில் வாங்கியாச்சா, இதெல்லாம் பார்க்கும்போதுலாம் அவங்களுக்கு டைம் ரொம்ப பிஸியாக இருந்தது. ஆனால் இது ஷாப்பிங் வீடியோ, ஸோ பொங்கல் கழிச்சு போடக்கூடாதுன்ட்டு இப்போ போடுறேன். கூடி சீக்கிரமாக நீங்கள் அங்கே வாய்ஸ் கூட கேட்பீங்க. மாமி, சரி, நம்ம வீட்டுக்கு போகிறோம். என்னென்ன ஷாப்பிங் பண்ண? எல்லாம் காய்கறி, கிழங்கு வகை, இலை, கரும்பு எல்லாம் வாங்கியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பிளான் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும், விளக்கெல்லாம் பூசி எடுத்து எல்லாம் வைக்கணும். நிறைய வேலை இருக்கு உனக்கு. யாராவது இருக்காங்களா ஹெல்ப் பண்ணதுக்கு? இருக்கலாம். யாரு? என் பொண்ணு. மருமக வீட்டு வேலைக்கு ராத்திரி தானே வருவோம். ஆச்சா, கொஞ்சம் வேலை வச்சிருக்கணும், திருப்பி அவளுக்கு கொடுக்கணும். சரி, நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன், நாங்கள் அப்படியெல்லாம் வைக்க மாட்டோம். இந்த சும்மா காமெடிக்கு தான் சொல்கிறோம்.